மதுரை மாவட்டத்தில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வருகிற 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது. கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காகவும் வைகை ஆற்று படுகையை நனைப்பதன் மூலம் குடிநீர் திட்ட கிணறுகளின் நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்காகவும் வைகை அணையிலிருந்து இன்று மாலை முதல் 12ஆம் தேதி காலை வரை தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. வடகோவை பீளமேடு ரயில் நிலையங்கள் இடையே உள்ள ஆவாரம்பாளையம் ரயில்வே மேம்பாலத்திற்கு கீழே உள்ள தண்டவாளத்தில் கற்களை வைத்த கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆவாரம்பாளையம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட ரயில்வே காவல்துறையினர் கற்களை உரிய நேரத்தில் அகற்றியதால் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. கைதான கல்லூரி மாணவர்கள் வெளிமாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கார் விபத்து நாடகம் தொடர்பாக மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநரிடம் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்றது. அஜிஸ் நகர் ரவுண்டானா அருகே மதுரை ஆதீனம் காரில் சென்றபோது குறுக்கில் வந்த மற்றொரு கார் தங்கள் கார் மீது மோதி கொலை செய்ய முயன்றதாக ஆதீனம் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் மதுரை ஆதீனம் தரப்பு பொய் கூறி நாடகமாடியது உறுதியானது. இதையடுத்து மதுரை ஆதீனத்தின் ஓட்டுநர் செல்வகுமார் மீது உளுந்தூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்தனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்றது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தீவிரவாதிகளின் புகலிடமாக உள்ளதாகவும் எனவே அதனை இந்தியா கைப்பற்ற வேண்டும் என்றும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் அது மிக சிறுபான்மையாக உள்ள மக்களுக்கு பலனளிக்காத நிலை ஏற்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு ஒரு புகலிடமாகவும் தளமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இன்றில் என்றாவது அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கைப்பற்றினா தான் குறைந்தபட்சம் இந்தியாவினுடைய எல்லை பாதுகாக்கப்படும். சன் செய்தி எதிரொலியாக சிவகங்கை மாவட்டம் பூவந்தி கிராமத்தில் பெண் கூலி தொழிலாளியின் கரையான் அரித்த ரூபாய் நோட்டுகளை மாற்றித்தர இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முன்வந்துள்ளது. முத்துக்கருப்பின் என்ற கூலி தொழிலாளி சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை உண்டியலில் போட்டு வீட்டிற்குள் புதைத்து வைத்திருந்தார். மகள்களின் காதுகுத்து செலவுக்காக பணத்தை தோண்டி எடுத்து பார்த்தபோது பணம் முழுவதும் கரையான் அரித்ததை கண்டு செய்வதறியாது தவித்து வந்தார். இந்நிலையில் பணத்தை பெற்று இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடம் ஒப்படைத்த நிலையில் மத்திய ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் ஆய்வு செய்த பின் பாதிக்கப்பட்டவருக்கு உரிய தொகை வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. உதகை தொட்டபெட்டாவில் முகாமிட்டுள்ள காட்டு யானையை வனத்திற்குள் விரட்ட முடியாமல் வனத்துறை குழுவினர் போராடி வருகின்றனர். தொட்டபெட்டாவில் 2 நாட்களாக சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து அருகில் உள்ள தேயிலை தோட்டத்திற்குள் யானை புகுந்துவிட்ட நிலையில் யானையை விரட்டும் பணியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. யானையை விரட்டிய பின் தொட்டபெட்டா உச்சியை பார்வையிட சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கை திணிப்பை கண்டித்து ஒன்றிய கல்வி அமைச்சர் வீட்டை விரைவில் முற்றுகையிட தீர்மானித்துள்ளதாக தமிழக ஆசிரியர் கூட்டணி தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மாநில அமைப்பின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சங்க தலைவர் அண்ணாமலை மும்மொழி கொள்கை திணிப்பு, சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3, 5, 8ஆம் வகுப்புகளில் அனைவரும் தேர்ச்சி என்ற முறை ரத்து ஆகியவற்றுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதில் பின்வாங்கவில்லை என்றால், இதை திரும்பப் பெறவில்லை என்றால் அகில இந்திய அமைப்பில் உள்ள மாணவர் அமைப்பு உட்பட ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அமைப்பை இணைத்துக் கொண்டு அந்த ஒன்றிய அமைச்சருடைய வீட்டுக்கு எதிரே கூட நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக மே மாதத்தில் முடிவு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துள்ளோம். சென்னையில் 5 வயது சிறுவனை கடத்தியவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை உயர்நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் இருந்து 3 காவலர்கள் அங்கு மெட்ரோ ரயில் நிலையத்தில் சிறுவன் ஒருவன் சுற்றித் திரிந்ததை பார்த்துள்ளனர். சிறுவனுடன் இருந்த அலி என்பவரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியதில் கோவளத்தில் இருந்து சிறுவனை அவர் கடத்தி வந்தது தெரிய வந்தது. தாத்தா பாட்டி வளர்ப்பில் வளர்ந்து வரும் அந்த சிறுவன் அங்கு தர்கா அருகே தனியாக விளையாடி கொண்டிருந்த போது கடத்தி வந்துள்ளார். இதையடுத்து சிறுவனை மீட்டு அவனது தாத்தா பாட்டியிடம் ஒப்படைத்தனர். கொடைக்கானல் அருகே உள்ள பெப்பர் அருவியை முழுமையாக கையகப்படுத்தி சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பற்ற முறையில் சிலர் அருவிக்கு சென்று வருவதாகவும் தனிநபர்கள் அங்கு கட்டணம் வசூலிப்பதாகவும் புகார் எழுந்த நிலையில் பெப்பர் அருவியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் பொதுமக்களுடைய
போக்குவரத்திற்கும் குறிப்பாக குளிக்கிற இடங்களிலும் குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் உடை மாற்றும் முறை போன்ற அடிப்படை வசதிகளை கொஞ்சம் உறுதி செய்யும் பொருட்டு இன்றைக்கி ஆய்வில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கோயில் தண்ணீர் தொட்டியில் காட்டு யானைகள் தண்ணீர் அருந்திய வீடியோ சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கோடை காலத்தில் வனப்பகுதியில் வறட்சி ஏற்பட்டுள்ளதால் தண்ணீர் தேடி இந்த கோயிலுக்கு யானை கூட்டம் வந்துள்ளது. பந்தலூர் அருகே உள்ள சாமியார் மலையில் இந்த சிவன் கோயில் உள்ளது. இந்த கோயில் பகுதியில் காட்டு யானை கூட்டம் அதிகமாக உள்ளதால் கோயில் பூஜாரி மட்டும் அங்கு தங்கி காலை மற்றும் மாலை நேரங்களில் பூஜை செய்து வருகிறார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே புதிய மின் இணைப்பு வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளர் மற்றும் போர்மனை லஞ்சம் ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். மீனாட்சி வலசை பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட கடைகளுக்கு மின் இணைப்பு வழங்க லஞ்சம் கேட்டதாக கொடுக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து லஞ்சம் ஒழிப்புத்துறையினர் மின்வாரிய அலுவலகத்தில் சோதனையிட்டனர். மின்வாரிய பொறியாளர் லஞ்சம் பெற்ற போது பிடிபட்டதால் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டதில் கணக்கில் வராத 1,06,000 ரூபாய் சிக்கியது. ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய பணிகளுக்கான டெண்டருக்கு லஞ்சம் பெறுவதாக கிடைக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து லஞ்சம் ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே நள்ளிரவில் வீசிய சூறாவளி காற்றில் ராட்சத பேனர் கிழிந்து தொங்கியது. அங்கு இரவில் சூறாவளி காற்று வீசியதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வைக்கப்பட்டிருந்த ராட்சத பேனர் கிழிந்து காற்றில் பறந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் அதிகரித்து 5 ரூபாய் 10 காசுகளாக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருப்பதால் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளது. இதனால் முட்டை விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக நாமக்கல் கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 12 நாட்களில் மட்டும் மொத்தம் 1 ரூபாய் 15 காசுகள் முட்டை விலை அதிகரித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறை குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குடியிருப்பு பகுதிகளில் உள்ள நாய்களை சிறுத்தை தாக்கி சென்றுள்ள நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் முயன்று வருகின்றனர். 2 இடங்களில் கூண்டு வைக்கப்பட்டுள்ள நிலையில் கேமராக்கள் பொருத்தி சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வருகிறார்கள். என்னுடைய இந்த சிறுத்தை 3 வருஷமா இந்த காலத்துல இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.